ஏன்னா அடுத்த கட்டமா சொல்ல போனா திரும்பி ராம் சார் கூட வந்து பேரன்பு ஜாயின் பண்றீங்க. அதே உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா தரமணி சொன்னீங்க, பேரன்பு பார்த்து உடல் ஹவுஸ் வந்து மிகப்பெரிய பேசு பொருளா இருந்து நிறைய விழாக்களுக்கும் சென்றது, பெரிய பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு அக்ரிகேஷன். ஆமா ஆமா. அந்த உடல் ஹவுஸ் செட் கிரியேட் ஆனதை பத்தி அது சார் வந்து கூப்பிட்டு இந்த ஸ்ப்ரிங் ஹோட்டல் தான் மீட்டிங்கில் இருந்தார். கூப்பிட்டு குமார் செட்டு போடணும் இல்லையோ, செட்டு ஒன்று போகலாம் வாங்கிட்டாரு. சரி போனா ஏதோ சின்னதாக சொல்லுவார். இப்பயும் வழக்கமாக சார் வந்து அத்தியாவசிய தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டார். அது அந்த நீடு அந்த கதைக்கு அந்த சீனுக்கு வந்து முக்கியத்துவமாக தேவைப்படுதுன்னா அது எவ்வளோ காசாக தான் செலவு பண்ணுவார். ஆனால் அது தேவையில்லைன்னா அது வந்து தேவையில்லாமல் ஒரு 10 ரூபா செலவு பண்ணுவார். அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அது சின்னதாக அப்படியே ஆரம்பிச்சது. அது சின்ன வீடாக தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலாக ஒரிஜினல் வீடு வந்து நான் மாரி செல்வராஜ் எல்லாமே பயங்கரமாக தேடணும். அந்த வீடு வீடு கிடைக்குமா, அது மாதிரி ஒரு லேக் ஓரத்தில் ஒரு வீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பல இடங்களை சுற்றி திரிஞ்சு போய் பார்த்தா எதுவுமே செட் ஆகலை. அது வந்து ஆக்சுவலாக வந்து 16 நாள் போட்ட செட்டு. 16 நாளே அது 16 டேஸ் போட்டோம். அது வந்து பீக் அந்த குளிர் வந்து அந்த டிசம்பரில் போயிட்டு டிசம்பர்ல போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணோம் நாங்கள். அதுதான் வந்து பெரிய ஒரு கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் தூரமா இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் அப்படியே ஒரு ஈஸியாக நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த காலையில சொல்றேன், அந்த காலையில அந்த ரோட்ல அப்படியே நடந்து ஒரு ஒரு பள்ளத்துல இறங்கி ஒரு மேடு ஏறி அது டிராவலே வந்து ஒரு இங்கிருந்து போறதுக்கு வண்டிலாம் போகாது, ஜீப்லாம் போகாது. ஏன்னா அப்போ மழை எல்லாம் இருந்ததுனால அந்த பனியெல்லாம் ஒரே வண்டி சுத்தம். மெட்டீரியல் எடுத்து போகிறதே பெரிய கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. அந்த இங்கேருந்து மெட்டீரியல் வந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பெரிய பஞ்சாயத்தாக இருந்தது. அது வந்து இடையில ஒரு ஆறு இருக்கும், அதை கடக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணி மண்ணு போட்டு அதுக்கு ஒரு வண்டி பாதையாக்கி, ஏன்னா அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட்லாம் வரணுன்றதுக்காக அது பாதை வச்சு அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் எடுத்து போகணும். இப்போ கார்பெண்டர் பெயிண்டர்ஸ் எல்லாரையும் வந்து நம்ம அவங்க வண்டியில் போகிறதுக்கு கஷ்டமாக இருந்தது, சுற்றிட்டு போகணும். அதனால நான் அது நடந்தே போயிட சொல்லிட்டு நடந்தே தான் டெய்லி நடப்போம். காலைல போனோம்னா அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் வார்ம் ஆகணும் எல்லாமே.